அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் தொழில் தொடங்குகிறது என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மீண்டும் தொழில் தொடங்குகிறது ஃபோர்ட் நிறுவனம். அமெரிக்க பயணத்தில் முதலமைச்சர் ஃபோர்ட் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இது குறித்த கூடுதல் தகவல்கள். ஜெனிஃபர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருந்தார். இந்த அமெரிக்க பயணத்தின் போது ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளையும் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஃபோர்ட் நிறுவனம் தன்னுடைய சேவையை கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தியது. இந்த நிலையில மீண்டும் தமிழ்நாட்டில் தன்னுடைய கார் உற்பத்தியை தொடங்க முன் வர வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு கொடுத்திருந்தார் ஃபோர்ட் நிறுவனத்திற்கு. இந்த அழைப்பை ஏற்கும் விதமாக ஃபோர்ட் நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தை மீண்டும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடங்க முன் வந்திருப்பதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஃபோர்ட் நிறுவனத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய சேவையை நிறுத்தியது. அதுக்கு முன்பாக ஃபோர்ட் நிறுவனம் தன்னுடைய கார் உற்பத்தியை சென்னையிலிருந்தே தொடங்கியதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான சுமார் 20,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிறுவனம் தன்னுடைய சேவையை நிறுத்தியதன் மூலமாக பல்வேறு நபர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய இந்த பயணத்தின் போது ஃபோர்ட் நிறுவனத்தோடு முதலமைச்சர் பேச்சுவார்த்தையில் நடத்தியிருந்தார். குறிப்பாக இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை அமெரிக்க கார் தயாரிப்பு நிறுவனமான இந்த ஃபோர்ட் இந்தியாவில் தங்களது உற்பத்தியை நிறுத்தி வெளியேறியது. சென்னை மறைமலை நகரிலிருந்து இருந்த தொழிற்சாலையும் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் சந்தித்து பேசியிருந்தார். எனவே 30 ஆண்டுகளாக தமிழகத்தில் தமிழ்நாட்டு அரசுடன் நட்புறவுடன் இருந்த ஃபோர்ட் நிறுவனம் தன்னுடைய கார் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியங்களை பற்றியும் இந்த பேச்சுவார்த்தையில பேசியதற்கு பிறகாக ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் தங்களுடைய உற்பத்தியை தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.